வீடியோல இந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்றாங்க. அவங்களும் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதா அந்த பையன் வந்து அழுதுட்டு இருக்கும் போது என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி வீட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில போய் மாலை மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் அந்த பொண்ணு வீட்டுல அழுவுறா. அப்படி அழுவும்போது ஏன் அழுவுறா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க வீட்டோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. சரி வீட்டு நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதல் படுத்துறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு படுக்கிறா. ஆனா அவளுக்கு அந்த ஆறுதல் தாங்க முடியாத போய் சூசைட் பண்ணி இறந்துடுறா. அவனும் ரொம்பவும் ஃபீல் பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனையும் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு இந்த மாதிரி என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் வேற எந்த பொண்ணையும் அவங்க இடத்துல வச்சு பார்க்கறதுக்கு விரும்பல, நீங்க தேவையில்லாம என்ன லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவளும் ரொம்பவும் ஃபீல் பண்றா. மறாவது நாள் கால் பண்ணி அவனை நான் உன்னை பார்க்கணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றான். அவனு எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அவனும் போய் நேரில் பார்த்ததுக்கு அங்க ஒரு கிஃப்டா வச்சிருக்கா. கிஃப்ட்ல வச்சுட்டு நான் உன்னை நிஜமாவே லவ் பண்றேன், நீ என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான். நான் உன்னெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் சொல்றான். அதுக்கு அவன் நீங்க இங்க வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கா. அவனும் நீ சரி நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே அவனும் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கேயே இருக்க போதுன்னு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். உடனே அவனை அடிச்சு தள்ளிட்டு நீ எனக்காக இவ்வளவு தூரம் இங்க இருந்த, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கல்யாணம்